இதா
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர்கள் மத்தியில் நீ உலாவுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதாப்பா துதி ஆராதனை ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருந்த அந்த பிரசனத்தில் இருக்கிற ஆனந்தத்தாப்பா எங்களுக்கு நீ ஊற்றி விடாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நம்பினாங்க. ஆமென் ஆமென். எனக்கு எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னுக்கு இந்த 2வது வரை தாண்டி போகக்கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் இந்த 2வது வரை தாண்டி பின்னாடி போகக்கூடாது. ஆமென் ஆமென். சந்தோஷமா கை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷத்தை எப்படி காட்டணும்? சந்தோஷத்தை எப்படி காட்டணும்? கைகளை தட்டி உற்சாகமா. ஆமென். சூழ்நிலை மாற்றம் 2வது மாதிரி தாண்டி கூடாது, முன்னுக்கு வாங்க. ஆமென். கைகளை உற்சாகமா தட்டி நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் சந்தோஷத்தோட நம்ம பாடலாம். Amen. Amen. Kay tati pari mandirpo kata samudra tarumurpo kay tati pari mandirpo kata samudra நல்ல உற்சாகமா கை தட்டி அசைங்க. அசைஞ்சாதான் மண்டை ஃப்ரீயா ஆகும். மண்டை ஃப்ரீயா ஆகணும்னா ஆண்டோட நன்மையை நினைத்து பார்க்க முடியும். நன்மையை நினைத்து பார்த்தாதான் நன்றி சொல்ல வரும். ஆமென். கை தட்டி நல்லா அசைஞ்சு பாடலாம். ஆமென். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சொல்லுங்க. குரலை பாடணும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகம் உங்க வாழ்க்கை செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? அதை நினைச்சு நன்றி சொல்லலாம். ஆமென். நினைப்பதற்கும் நான்
இதாப்பா சொன்ன வார்த்தையில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்கில் ஆண்டவரே சொல்லி முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி நாங்களை திறந்து நம்ம முதல் ஆராதனையில அவர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நினைத்து இம்மட்டும் வழிநடத்த நம் தேவன் இனிமேலும் நம்மளை வழிநடத்த வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலங்காமல் காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடக்கிற தேவனும் நீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Father, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர்கள், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக செய்து முடித்தது எல்லாவற்றையும் ஆண்டவரே நினைத்து பார்க்க ஆண்டவரே ராஜா, நீர் வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. அதற்காக தான் ஆண்டவரே இன்றைக்கு ராபூஜை ஆண்டவரே எங்களுக்காக செய்து முடித்தது அனைத்தையும் அப்பா நாங்கள் நினைவை கூறுறதுக்காக, நாங்கள் மறுபடியும் நினைவு கூறுறதுக்கு ராஜா இந்த நாளை நீர் எங்கள் காயப்படுத்திருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நாவலை தெரிந்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரியான் சலவஷி கந்தனமா ரியான் சரி ரிபாபா ரக்கந்தனமா ரியான் சரி வஷி கந்தனமா ரியான் சரி மரணத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரியான் சலவஷி கந்தனமா ரியான் சரி இதாப்பா கலங்காமல் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதாப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறலாம், நீர் மாறாதவராக இருப்பதற்காக ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகிறதல்ல ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிட்டதல்ல ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரிகந்தனமாரியான் சலபஷி கந்தனமாரியான் எங்களுக்கு ஒரு வாக்கியை நீ கொடுத்தீர் ஆண்டவரே. இதாப்பா எங்கள் மறுபடியும் ஆண்டவரே சீற்றலிருந்து ஆண்டவரே தூக்கி ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்தீர் ஆண்டவரே. உங்களோட ரத்தத்தினால் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் ஆண்டவரே சுத்திகரித்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரியான் சலபஷி கந்தனமா ரியான் சரி அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Father, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கலங்காமல் காக்கும் எங்கள் Come
காரியம் பெருசாண்டவரே. இதாப்பா எங்கள் ஜெனரேஷனாக ஆண்டவரே. இதாப்பா எங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே செய்கிற காரியம் பெருசாண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடைசியா ஒரு அடி சொல்லுவோமா? எனக்காக யாவும் செய்து என்னோட நீர் இருந்து, 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 நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. நீங்க செய்ய காரியம், நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாவே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே செய்கிற காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதான எல்லா சூழ்நிலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் பொருளாதாரத்தில் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, இதாப்பா நீங்க செய்கிற காரியம் பெரிதானது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி ஆராதனையிலாப்பா நீர் எங்களோட இடைப்படுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் ஆண்டவரே, ஆனந்தத்தினால் எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதாப்பா தொடர்ந்து ஆண்டவரே, இதாப்பா கேட்கிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனுடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் வாசித்துட்டு நான் வேகமா ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை பேச சொன்னாரோ அந்த காரியத்தை மாத்திரம் நான் பேசிட்டு கடந்து போகிறேன். அதுக்கு முன்னுக்கு கத்தி இருக்கா? கத்தி கத்தி வச்சிருக்கீங்களா? கத்தி இல்லையா? பேன சீசர் தான் இருக்கா? கத்தி தவிர்த்து வேற என்ன இருக்கு? சரி, யாருங்க அப்புறம் பேசுவோம். சரி, எனக்கு வாசனம் எடுத்துங்க, வாசிங்க. யோவான் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து எனக்கு ஒரு 10வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருவோம். இல்ல 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவான் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 2ல இருந்து 10வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும். சரி, யோவான் புஸ்தகத்துல 5:2ல இருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். பெதாஸ்தா எனப்பட்டுள்ள ஒரு குளம் எஸ்ரேலில் 6 வாசல்கள் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூபினா, உறக்கூடியவர்கள் முதலான இருக்கிறவர் அனைவரும் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார். சரி, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவனோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் பண்ணி 6 வாசிக்கிறேன். அங்க பாருங்க, அதுக்கப்புறம் படுத்திருந்த அவனை பாருங்க, ஒரு 5 வாசிங்க ஒருத்தங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளாக வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து
படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொந்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. சரி, அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இப்ப இந்த நாள் எந்த நாள்? ஓய்வு நாள்னா என்னன்னா இங்கிலீஷ்ல எழுதியிருக்கா பார்ப்போம். சபாத்னு போட்டிருக்கோம். அது சபாத்னா நம்மளுக்கு புரியாது. ஓய்வு நாள்னா ரெஸ்ட் பண்ற டே. ரெஸ்ட் பண்ற டைம். நம்மளுக்கு ரெஸ்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் எப்படியாக இருக்கும்னா சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதுல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை நம்மளுக்கு அநேகர்களுக்கு ஆஃப் டே, அப்புறம் ஸ்கூல்ல வேலை இருக்கும், இல்லைன்னா அந்த நாள்ல நம்ம ஏதாவது காத்து செயல்படுத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம கர்த்தரை அறியாதவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த மொழி பேசுறாங்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டுல நல்லா தூங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த ஓய்வு நாள்ல என்ன வேலை செய்யணும்னா, நம்ம தேவனை மாத்திரம் வந்து ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல போயிட்டு பேசாம அமர்ந்து இருக்கணும். வேதத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஓய்வு நாள்ல சமைக்க கூட கூடாது. ஏன் சமைக்க கூடாதுன்னா, வீட்டுல இருக்கிற பெண்கள் மார்கள் ஓய்வு எடுக்கணும். உண்மையா வேதத்தின் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல சமைக்க கூடாது, அடுப்பு எரிய கூடாது. அதனாலதான் ஆண்டவர் மோசே காலத்துல அந்த ஓய்வு நாள்ல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்து அப்பத்தை எடுத்து வச்சுக்கோங்குவாரு. ஏன்னா ஓய்வு நாள் அப்பம் வராது. எவனே க்ளோஸ்டு டிபார்ட்மெண்ட், பரலோகமே டிபார்ட்மெண்ட் சாத்தி இருப்பாங்க. அப்ப இந்த ஓய்வு நாள்ல தான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இத்தனை காரியம் இருந்தாலும் ஓய்வு நாள் எந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனமே இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த நடக்க முடியாத ஒரு மனுஷனை எப்போ சுகப்படுத்தினார்னா ஓய்வு நாள்ல தான் சுகப்படுத்தினார். இல்லையா? விளங்குதா? சரி, அப்ப நான் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நான் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் ஒரு ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன நதி, அது பேரு பெஸ்தபா நதி என்று குளமா? பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகில நிறைய வியாதிப்பட்டவர்கள் இருப்பாங்களாம். பெதஸ்தா என்ற ஒரு குளத்து அருகில நிறைய வியாதிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பாப்பாருங்கன்னா, கண்ணு தெரியாதவனுங்க, நடக்க முடியாதவனுங்க, கால் இல்லாதவனுங்க, அப்புறம் காது கேட்காதவனுங்க, அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, சொரின்னு சொல்லுவாங்களா, அது என்னது, குஷ்டரோகம், இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே அந்த குளத்தை சுத்தி இருப்பாங்க. ஏன்னா வசனம் இருக்கு, இங்க பாருங்க 4வது வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அந்த தண்ணீரை வந்துட்டு தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்கும் பொழுது அந்த தண்ணீர் கலங்கிட்டு இருக்கும் போது யாராவது அந்த தண்ணீர்ல குதிச்சிட்டாங்கன்னா அவங்க சுத்தமாயிருவாங்களா, சுகமாயிருவாங்களாம். அப்ப 38 வருஷமாக ஒருத்தன் படுத்து கிடக்குறாங்க. 38 வருஷமாக ஒருத்தன் படுத்திருக்கான். இயேசு கிறிஸ்து வந்து அவரை சொல்றாரு, நீ சுகமாகுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம், 38 வருஷம் அந்த மனிதனை மாத்திரம் யோசிப்போம், சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ யோசிக்க வேணா, மத்த அந்த குளத்தை பத்தி யோசிக்க வேணா, யாரை பத்தி யோசிக்க வேணாம், சரிங்களா? ஏன்னா என்ன ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என்னோட டைட்டிலே பாத்தீங்கன்னா நோவிங் ஜீசஸ் நோவிங் யூ. இயேசுவை அறியும் பொழுது அப்பதான் உங்களை பத்தி நீங்க அறிய முடியும். இயேசுவை அறியாம உங்களை பத்தி தெரியாது, நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு என்ன காரியத்துல இருக்கிறோம்னு தெரியாது. இப்ப இந்த குளத்தின் அருகில இருந்த இந்த 38 வருஷமா ஒருத்தன் வந்துட்டு அவன் என்ன புலம்பிட்டே இருக்கிறான்னா, அவனுக்கு முடவனா இருக்கனால நடக்க முடியாது. அந்த 38 வருஷமா அந்த தண்ணீர் குளத்தை வந்து கலக்கிட்டே இருக்கிறாரு தேவதூதரு. எப்பயாவது ஒரு வாட்டி அவருக்கு மூடு சரியா இருந்தா வந்து கலக்குறாரு தேவதூதரு. அந்த கலக்கிற நேரத்துல மத்தவங்க எல்லாம் குதிச்சு போறாங்களா, அதாவது இவருக்கு பின்பாக வந்து எல்லாருமே குதிச்சு சுகம் எடுத்து போறாங்க. ஆனா இவர் 38 வருஷமா அங்கேயேதான் கிடக்குறாரு. ஆனா இயேசு வந்து அங்க பார்த்து கேட்கும் பொழுது, அவனை பார்த்த கேட இயேசு கேட்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ற விஷயம் பாருங்க, வாசிப்போமே. எனக்கு ஒரே ஒரு காரியம், 3வது வசனம், 3 இல்ல 6, படுத்திருந்த அவனை இங்க பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்ம இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருப்பாரு. அதாவது நேரடியாக இருப்பார். ஆண்டவர் நம்ம வணங்குற தெய்வம் எப்படியோ பாத்தீங்கன்னா சுத்தி வச்சு வர்ற தெய்வம் அல்ல, நேரடியாக தான் பதில் கொடுப்பார், நேரடியாக பேசுகிறவர். இயேசு பாருங்க அந்த இடத்துல அநேக காலமா அவன் படுத்திருக்கான்னு தெரிஞ்சு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
இயேசு கேட்ட கேள்வி, நீ ரொம்ப நாளா வந்துட்டு வியாதியா இருக்குன்னு இயேசுக்கு தெரிந்துதான் கேட்கிறாரு, நீ என்ன ஆக போற, சொஸ்தமாக போறியா, நீ நல்லா ஆக போறியா, குணமாக போறியான்னு கேட்கும் பொழுது அதற்கு அவன் கொடுத்த பதில் என்னன்னா, சூழ்நிலை நிமித்தமாக பதில் கொடுக்குறான். இப்ப அநேக நேரங்களை பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த பதில் பாருங்க என்னன்னா, நான் சுகமாவதான் நினைக்கிறேன், ஆனா வந்துட்டு நிறைய வாட்டி வந்துட்டு தண்ணீர் கலக்கும் போதுலாம் யாரும் என்ன தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்ல, உதவி செய்ய ஆள் இல்ல. ஆனா அந்த பிதஸ்தா அந்த இடத்துல 38 வருஷமா உட்கார்ந்துருக்க அவனுக்கு தெரியல, அந்த தூதன் அனுப்புறவரே இயேசுதான்னு சொல்லிட்டு. அந்த குளத்தை கலக்கணும்னா அந்த தூதன் வந்துட்டு இயேசுவின் கட்டளையின் பிரகாரம் தான் இறங்கி அந்த குளத்தை கலக்க முடியும், ஆமாவா இல்லையா? ஆனா அந்த இயேசுவே அந்த சப்பானி பக்கத்துல அந்த முடவன் பக்கத்துல உட்கார்ந்து கேட்கிறாரு, உனக்கு குணமாக போறியான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு தேவன் தூதன் வந்து கலக்கும் போது என்னை யாருமே எடுத்து விடல. ஏன்னா அந்த முடவனுக்கு, அந்த சப்பானிக்கு தெரியல, அந்த முடவனுக்கு தெரியல யாரு, இயேசு கிறிஸ்துன்னு. புரியுது என்ன சொல்றேன்னு? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இது வெட்டுமா? வெட்டும்ல, சரி வெட்டும். நானே ஆமா வெட்டும், கத்தி சொனப்பாதான் இருக்கு, சரியா? புதுசா ஓகே, நான் கை இப்படி வச்சிருக்கேன், சரியா? அண்ணா வந்து இழுத்துருவியா கையில இருந்து? நீங்க இழுக்க முடியுமா? வந்து இழுக்க சொல்றேன், சரி ரெபேக்கா எனக்கு வந்து இழுங்க, சும்மா இழுங்க, வேகமா இழுங்க. ஜெனிஃபர் நான் கையில வச்சிருக்கேன், இழுங்கன்னு கேட்கிறேன், இழுப்பீங்களா யாராவது? ஏன் இழுக்க மாட்டீங்க? இழுத்தா கை வெட்டிடும். அதே போலதான் நம்ம என்ன பண்றோம், ஜபிக்கிறோம், இயேசுவே எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க, இயேசுவே எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கத்தியை பிடிச்சிக்கிட்டு டெய்லி ஜெபம் பண்றோம். இயேசுக்கு தெரியும், நான் இழுத்தேன்னு வச்சுக்கோளேன், இதை நான் ஒன்றிருந்து இருந்து எடுத்தேன்னா அது ஒண்ணு அறுத்துரும். அதனாலதான் அநேக ஜபத்துக்கு நம்மளுக்கு ஏன் பதில் கிடைக்கல தெரியுமா? நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கோம், ஐயோ ஆண்டவரே என்னை விடுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, ஆண்டவரே இதுல இருந்து என்னை வெளியாக்குங்க, இதுல இருந்து வெளியாக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜபித்து கொண்டே இருப்போம். ஆனா அந்த ஜபத்துக்கு பதிலே வராது. அந்த நம்ம என்னதான் ஜபம் பண்ணலாம், என்னதான் உபவாசம் எடுக்கலாம், என்னதான் ஊழியக்காரங்களுக்கு போயிட்டு தலையை கொடுத்து நம்ம ஜபம் பண்ணலாம், ஆனா இந்த சொனப்பான கத்தி நம்ம கையில பிடிச்சிருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன ஜபம் பண்றோம்னா, ஐயோ ஆண்டவரே நீ காப்பாத்துங்க, ஐயோ ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்லும் பொழுது இயேசு அந்த ஜபத்தை கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டாருன்னா அவருக்கு நல்லா தெரியும். அங்க பாருங்க, அந்த சப்பானிக்கு அவன் குணமாகணும், அவன் ரொம்ப நாள் அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், ரொம்ப நாள் அவனுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு இயேசு அறிந்துதான் போய் கேட்டாரு. அப்போ உன் கையில இவ்வளவு சொனப்பான கத்தி கையில பிடிச்சிருக்குமே, இந்த கத்தி அவர் எழுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இல்ல, எடுத்துட்டாருன்னா நீ காயப்பட்டுருவ. சம்டைம்ஸ் சரிங்களா, சில நேரங்கள்ல அநேக நேரங்களை வச்சிருவோமே, அநேக நேரங்கள்ல நீங்க பிடிச்சிருக்கிறத விட்டுட்டாலே நீங்க நல்லா வந்துடுவீங்க. புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது பதிலா இந்த சூழ்நிலை விட்டுறணும். ஆமாவா இல்லையா? விளங்குதுல? அநேக நேரங்கள்ல நம்மள ஏன் வந்துட்டு ஒரு தாண்டி போக முடியல, எதை எடுத்தாலும் சொல்றது நம்ம குடும்பத்தில் வீட்டில் உள்ளவங்க அப்படிப்பட்டவங்க, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க அப்படி அத்தனை சூழ்நிலைகளையும் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், நம்ம தான் பிடிச்சிருக்கிறோம். எப்ப அதை நீங்க ஃப்ரீயா விடுறீங்களோ, எப்ப நீங்க ஃப்ரீயா விடுறீங்களோ அப்ப என்ன தரமா ஆகும், அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஒருவேளை அநேக நேரங்கள் நான் சொல்லிட்டா, அநேக நேரங்கள்ல நம்ம பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இது பிடிச்சிருக்கனால நம்மளுக்கு என்னன்னா ஒரு மாதிரி வந்துட்டு ஐயோ கஷ்டமா இருக்கு. இது உண்மையான கத்தியாச்சு வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிக்கிட்டே இருக்கும், என்ன ஆகும், எப்படி இருந்தாலும் கையில ஒரு கோடு விடுவோம், அதுக்கப்புறம் ஒன்னும் பிடிச்சிட்டு இருந்ததுன்னா கையில எப்படி இருந்தாலும் காயப்படும். ஆமாவா இல்லையா? ஆனா யாராவது உதவி செய்யறன்னு வந்து விட்டு பட்டாட்டு இழுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கை ரெண்டாதான் ஆகும், வெட்டிக்கிட்டு ரத்தம் தான் ஊத்தும். ஆமாவா இல்லையா? அது இதனாலதான் ஆண்டவர் இயேசு அநேக நேரங்கள் நம்மளை ஜபத்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சூழ்நிலையை நான் ஒண்ணு பிடிச்சி இழுக்க கூடாது, நீ தான் விடணும். அநேக நேரங்கள்ல இந்த சூழ்நிலையை நம்ம தான் விடணும் தவிர்த்து இயேசு வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும், நான் வந்து இந்த சூழ்நிலையில நான் நுழைந்தனா, இந்த சூழ்நிலை இயேசு நுழைந்தார்னா இந்த சூழ்நிலையை ஒன்னும் என்ன ஆகும்னா, நீ வந்துட்டு உங்களுக்கு ஒன்னும் அதிகமான பிரச்சனை தான் ஏற்படும் தவிர்த்து அதை தாண்டி சொல்யூஷன் வராது.
மீன் எத்தனை பேர் நல்லா ஜெபம் பண்ணிருக்கீங்க, எனக்கு இது அதாவது ஆண்டவர் இது கொடுக்கவே மாட்டாருங்குவாரு. நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கும், இது வேணாம் வேணாம்னு ஆண்டவர் ஒதுக்கிட்டே இருப்பாரு. மீன் நம்ம என்ன பண்ணுவோம்னா உபவாசம் எடுப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், முட்டி மோதி 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 அதை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயோ ஏன்டா எடுத்து வந்தோம், ஏன்டா இது பண்ணோம், ஏன்டா இது பண்ணோம், ஏன் தான் இந்த கல்யாணம் பண்ணோம், ஏன் தான் இது பண்ணோம், ஏன் தான் இது செஞ்சோம் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது சொல்றதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? நம்ம பிடிச்சது. விளங்குதா? அடுத்தது இங்க பாருங்க, இதே போலதான் இந்த முடவன் படுத்துறதுக்கு 38 வருஷமா அவன் என்ன பண்றான்னா ஹோல்ட் பண்ணிருக்கான். ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு ஆனா அவனோட சூழ்நிலை வேற. அவனை யாராவது தூக்கி போட்டாதான் உண்டு. ஆமாவா இல்லையா? 38 வருஷமா ஒரு நல்ல மனுஷனை கூட அவன் சம்பாதிக்கல. யாராவது காசு கொடுங்க பண்ணது, காசு கொடுங்க நான் போயிட்டு மெடிசன் எடுத்துக்கிறேன்னு சொன்னா நியாயம். ஆமாவா இல்லையா? அந்த குளம் தண்ணி கலக்கும் பொழுது, தண்ணி கலங்கும் பொழுது 38 வருஷமா ஒருத்தனாச்சும் அவன் சம்பாரிச்சிருந்தானா நல்ல மனுஷன், நல்ல மனுஷனா இருந்து ஒருத்தனை சம்பாரிச்சிருந்தா கூட ஒருத்தனாச்சும் தூக்கி தள்ளியாச்சும் விட்டுருப்பான் சுத்தம். ஆமாவா இல்லையா? ஆனா 38 வருஷமா அந்த இடத்துல படுத்து கிடக்குறான், உதவி செய்யறதுக்கு ஒருத்தன் கூட வரலன்னா ஏன் தரமா வரலன்னா அவனையும் உதவி செஞ்சிருக்க மாட்டான். அநேக நேரங்கள்ல நம்ம கடந்து போகிற சூழ்நிலையா இப்படியே கடந்து போறோம்னா கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ண காரியங்கள் தான் நம்மளுக்கு திருப்பி வரும். அப்ப ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, முதலாவது விட வேண்டிய காரியங்களை விட்டுருங்க, இன்னும் ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இயேசுவை நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா நீங்க வேண்டான்னு விட்டுருவீங்க. ஏன்னா உங்க சூழ்நிலை விட்டுட்டீங்கன்னா இயேசு அதுக்கப்புறம் உங்க கையை பிடிச்சு நடந்துட்டு போறதை நீங்க பார்க்க முடியும். ஆனா நீங்க உங்க சூழ்நிலை பிடிச்சிருக்கனால இந்த கையை எப்படி இயேசு பிடிக்க முடியாது. அதனால இருக்கிற சூழ்நிலையை மறந்துட்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்து போங்க. ஏன்னா அநேக நேரத்துல நம்மளுக்கு பிடித்த இருக்க சூழ்நிலையை நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஐயோ வெளி உலகம் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், ஐயோ நம்ம இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், மற்றவர்களுக்காக நம்ம சிந்திச்சு நம்மளோட வாழ்க்கையை விட்டுறாதீங்க. வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. வசனம் சொல்லுது அதாவது சபை கூடுதலை விட்டுறக்கூடாதான். ஏன்னா ஆண்டவர் வந்தார்னா சபையில தான் வருவார், சபையில இருந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஏன்னா சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது இரண்டாவது காரியம், நான் கொஞ்சம் வேகமா போறேன். நான் இந்த வசனம் எதற்காக எடுத்தேன்னா நம்மளுக்கு புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த 38 வருஷமா படுத்து கிடந்த அவனுக்கு தெரியல, கேட்கிறதே உனக்கு சுகம் வேண்டுமான்னு கேட்கிறவரே யாருன்னா அந்த தேவ தூதனை அனுப்புவர்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? 38 வருஷமா அந்த வியாதியில படுத்திருக்கிற அந்த மனிதனுக்கு தெரியல, என்னைய சுகம் வேணுமான்னு கேட்கிறவரே அந்த தேவ தூதனை அனுப்பி அந்த குளத்தை கலக்கிறவர்னு தெரியல. அதே போலதான் அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்து தான் செயல்படுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதனால இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியலன்னா அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல, ஏதாவது நம்மளுக்கு உண்டான நல்ல காரியங்கள் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. எதுனாலனா பிகாஸ் நம்மளுக்கு தெரியல இயேசு யாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இயேசு யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது என்ன தெரியும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த காரியம், அடுத்தது கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்த காரியம், ஏன்னா ஆண்டவர் எனக்கு இந்த மென்டாலிட்டியில உடைய சொன்னாரு. அதனாலதான் வசனம் சும்மா எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு. சரிங்களா? வசனம் இல்லாம பேச முடியாதுல்ல. வசனம் எடுத்து கொடுத்தேன். அப்ப அடுத்த காரியம் என்னன்னா, இந்த உலகம் என்ன சொல்லணும்னா, ஒரு வாட்டி உடஞ்சது ஒட்டு வைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? சும்மா டிக்டாக் ஸ்லைட் பண்ணாலே அவன் கருத்து கண்ண சம்மீர வந்துருவானுங்க. ஆமாவா இல்லையா? அதாவது அவனுதான் உன்னை உடைக்கிறானுங்க தெரியுதுல்ல, எதற்காக நீ ஒண்ணு அவங்ககிட்டயே போற? ஆமாவா இல்லையா? சொல்லுவாங்க, ஒருத்தன் உடைக்கிறான்னு தெரிஞ்சா அங்க ஏன் போனோம், ஒருத்தன் உடைக்கிறான்னு தெரிஞ்சா அங்கேயா போனோம் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அடுத்தது என்ன சொல்லுவோம், ஒரு வாட்டி உடஞ்சது திருப்பி ஒட்டு வைக்க முடியாதுங்குவோம். ஆமாவா இல்லையா? வேற சும்மா சொல்லுங்க, நம்ம தான் நிறைய டைலாக் போடுவோமே, உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த உடையிறது கூட புரிந்து கொள்ளுங்க. என்ன பாருங்களேன், வசனம் இதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன், குறவாதான் எடுப்பேன். நான் வேற வசனம் நான் காட்டல. இந்த உடையிறது கூட பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கிளாஸ் உடைஞ்சு போயிடுச்சு, எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு கிளாஸ் உடைஞ்சு போயிடுச்சு, ஒருத்தன் தூக்கி பாய்க்க முடியாது சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு கிளாஸ் உடைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவோம்? பாய்க்க முடியாது சொல்லிட்டு குப்பை தொட்டியில வீசிடுவோம். ஆமாவா இல்லையா? அதுவே ஒன்னொருத்தன் கையில கிடைக்குது, அந்த கிளாஸ் எல்லாமே செய்வானே. ஆமாவா இல்லையா?
உடஞ்ச போன கிளாஸ் எடுத்து அவன் மறுபடியோ நெருப்பு காட்டி அது சூடு காட்டி அதை கரைய வச்சு மீண்டுமாக என்ன பண்ணுவான்னா இன்னும் அழகான வேற ஒரு கிளாஸாக அழகான வேற ஒரு வடிவமாக மாத்திடுவான். ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐ மீன் நம்மளும் அதை பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுவோம்? ஐயோ வர மாட்டேது வாயில, இந்த நேரம் பார்த்து வர மாட்டேது. என்னது என்னது உடைந்த பாத்திரம் நான் உமக்கே தெரியும், இதற்கும் உதவாத என்னை. அம்மாவா இல்லையா? ஆண்டவரே நான் உடஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே, குயவன் கையில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அம்மாவா இல்லையா? குயவனையும் கையில் களிமண்ணாய் எல்லா பாட்டெல்லாம் நம்ம நல்லா பாடுறோம். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, ஐ மீன் உலகத்தானுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வேணும்ல. ஆண்டவர் பேசினார் என்கிட்ட, காடி ஓட்டிட்டு இருக்கும் போது ஆண்டவர் காட்டுறாரு என்கிட்ட, அந்த வாரம் சொல்லி உடஞ்சிருச்சுங்கிறாங்க. உடஞ்சிருச்சு சொல்றாங்க. உடஞ்சி போனதை தூக்கி வீசுறாங்க. உடஞ்சி போனதை தூக்கி வீசதான் முடியும். ஆமாவா இல்லையா? ஆனா அதுவே உண்மையாகவே அதை உருவாக்க முடிந்த ஒரு கையில கடிக்கும் பொழுது உடஞ்ச காரியம் அவனால உருவாக்கி அது வேற ஒரு காரியமாகவும் சரி, மீண்டுமாக அதோட எப்படியாக தன் நிலைமை வச்சிருந்துச்சோ அதே நிலைமைக்கு அவனால கொண்டு வர வைக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஏசு கிறிஸ்து நம்மள உடஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் நம்மள என்ன பண்றாரு? உருவாக்கி உட்கார வைக்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அப்படின்னா அந்த ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க யார வெளியே காட்டணும்னா இயேசுவை தான் நீங்க வெளியே காட்டணும். அப்ப உங்களாலையும் என்னாலையும் மற்றவர்கள் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாதா? கிறிஸ்துவ பின்பற்றவர்களாக நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்மனால மற்றவர்கள் உருவாக்க முடியும். மாற்றம் இல்லாம நம்மனால உடைஞ்சு போன சூழ்நிலையை மீண்டுமாக சரி கட்டி நிப்பாட்ட முடியும். அநேக நேரத்தில் நம்மளே வாயில சொல்லுவோம், இல்லை வாழ்க்கை போச்சு, முடிஞ்சு, உடஞ்சு போனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆனா அந்த செய்யறதுக்கு உண்டான ஆட்கள் கையில போய் கடிக்கும் பொழுது அதனால செய்ய முடியுது. ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்குண்டான காரியங்களுக்கு நம்ம செயல்படுறோமா? ஏன்னா அநேக நேரங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஐயோ நம்ம முதலாவது காரியம் விட வேண்டிய காரியம் விட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன பிரகாரம் உலகம் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி உடஞ்சு போனது திருப்பி ஒட்ட வைக்க முடியாது சொல்லாதீங்க. ஒரு வாட்டி உடஞ்சாலும் சரி, எத்தனை வாட்டி உடஞ்சாலும் சரி, என்னால திருப்பி ஒட்ட வைக்க முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் கிறிஸ்து. இயேசுவே அதான் பண்ணாரு. உடைந்து போனவர்கள் தான் நொறுங்குண்ட இருதயத்தை தான் வேணுமா வசனம் எடுப்போமா? ஏசியா புஸ்தகத்துல 61வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். அதாவது உங்களுடையும் என்னுடைய வேலைப்பாடு என்ன? சபைக்குள்ள கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்மளுக்கும் இயேசுவை அறிந்திருக்க நம்மளுக்கும் உண்டான வேலைப்பாடு என்ன? வாசிப்போம். ஏசியா புஸ்தகத்துல 62 சொன்னேன். நான் வசனம் எடுக்கல, வருது, வாசிப்போம். ஏசி 61 வாசிங்க. சாரி. சரி, மீண்டுமாக ஸ்லோவா வாசிப்போம். கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நம்மளை விட சிறுமையானவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அவங்க எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னா அபிஷேகமே பண்ணிருக்கிறாரு. விளங்குதா என்ன சொல்ல வருன்னு? நான் இன்னைக்கு ஒரு பாஸ்டரோட ரீல்ஸ் பார்க்கும் பொழுது அவரு என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற சாமிக்கும் நம்மளுக்கு இருக்கிற சாமிக்கும் வித்தியாசத்தை காட்டினாரு. இப்ப உலகத்துல இருக்கிற சாமி சரிங்களா, அவங்க அந்த சாமி என்ன பண்ணோம்னா, மனிதர்கள் போயிட்டு அந்த சாமியை என்ன பண்ணோம்? அபிஷேகம் பண்ணணும். அமாவாலியா பால்லையும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பன்னீர், அதுக்கப்புறம் மஞ்சள், இதுல எடுத்து போயிட்டு மனிதர்கள் போயிட்டு சாமி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சாமி தான் மனுஷனங்களை அபிஷேகம் பண்ணுது. மனிதர்கள் அபிஷேகம் பண்றது நம்ம சாமி மட்டும்தான்.
ஐமீன் அடுத்தது அவர் என்ன சொன்னாருன்னா, ஐமீன் அந்த சாமிக்கும் நம்ம சாமிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொன்னாரு. ஐமீன் அப்ப இந்த இடத்துல அபிஷேகம் நான் சொல்றேன் பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். வாசிப்போம். முதலாவது காரியம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. நொறுங்குண்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நொறுக்கப்பட்டதுன்னா உடஞ்சி சின்ன பின்னமானவர்கள். ஐமீன் நொறுங்கி போனவர்களுக்கு. ஐமீன் நொறுங்கி போனவர்கள். அடுத்தது காயப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, கட்டுள்ளவர்களுக்கு கட்டு அவளுக்கு தலையும் அணுகிற நாளையும் கூறவும் சாம்பலுக்கு பதிலாக பதிலாக உடையையும். சரி போதும். ஆமென். இவ்வளவு காரியத்தையும் தெய்வம் செய்யல. இப்ப நம்ம வாசித்தோம்ல, ஐமீன் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நொறுங்கப்பட்ட இருதயத்துக்கு அவங்களுக்கு கட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு வசனம், ஐமீன் சாம்பலுக்கு பதிலாக, ஐமீன் ஒருத்தனோட வாழ்க்கையை சாம்பலா கிடைக்குதுன்னா அவனோட வாழ்க்கையை சிங்காரமா மாத்தணும்னா கொஞ்சம் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கோ, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக, ஐமீன் அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமே வராது. அவங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கோ சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் தெய்வம் பயன்படுத்துறது யாருன்னா உங்களையும் என்ன மாத்திரம் தான். தெய்வமே இறங்கல. ஐமீன் ஆனா நம்ம இவ்வளவு காரியங்க பாருங்க, இவ்வளவு பொறுப்புகள் நம்மளுக்கு இருக்கு. ஐமீன் வீட்டுல வேணுமா, வீட்டுல போயிட்டு ஏசி 61 1 2 3 இந்த கோமா மட்டும் இருக்குல்ல, இது கோமா மட்டும் எடுத்துட்டு 1 2 3 சொல்லிட்டு அடுக்கி போட்டு பாருங்க, உங்களோட வேலைப்பாடு எவ்வளவுன்னு வரும், எவ்வளவு வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு. ஐமீன் அப்ப இவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு செய்யறது இருக்கு. ஆனா நம்மள என்ன சொல்றோம்னா, உலகத்தான போல நான் உடைஞ்சு போயிட்டேன், அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என் வாழ்க்கை போயிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம அப்படியே சொல்லிட்டு இருக்கணும். ஆமென். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா, இயேசுவை நம்ம பின்பற்றவர்களாக இருந்தோம்னா, ஐமீன் நம்மனால நம்மளோட சூழ்நிலையை மீண்டுமாக கட்டி எழுப்ப முடியும். ஏன்னா நீங்களும் நானும் ஐமீன் யாரோட சாயல் இருக்கும்னா இயேசுவின் சாயல் இருக்கனால, இயேசுவினால ஒருத்தரை கட்ட முடியும்னா, இயேசுவினால ஒருத்தனை மீண்டுமாக எழும்பி அவனை பிரகாசிக்க பண்ண முடியும்னா, இயேசுவினால ஒருத்தனோட சூழ்நிலையை மாற்ற முடியும்னா, இயேசுவினால ஒருத்தனோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் முடியும். ஏன்னா நீங்களும் நானும் இயேசுவின் சாயல தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவரோட சாயல நம்ம படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இவ்வளவு காரியங்களுக்கும் நம்மளுக்குள்ளாக இருக்கிறதுக்கு முதல் காரியம் என்ன தருமா? முதலாவது காரியம் நான் சொன்னது, இருக்கிற கத்தியை கையில இருந்தே விட்டுருங்க. இருக்கிற சூழ்நிலையை விட்டுருங்க. இரண்டாவது உங்களோட சூழ்நிலையை குறித்து பேசாதீங்க. சூழ்நிலை உடஞ்சிருச்சுன்னா திருப்பி கட்டணும். கட்டுறதுக்கு வெளியே இருந்து ஒருத்தன் வருவானே யோசிக்காதுங்க. ஆண்டவரே கட்டுறதுக்கு உண்டான அபிஷேகத்துக்கு எனக்கு கொடுங்க, அது எப்படி கட்டணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், என்னோட சூழ்நிலையா இருக்கலாம், என்னோட பைனான்ஸா இருக்கலாம், இல்ல என்னோட குடும்பமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு அனுகிரகத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுக்கு உண்டான ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. யாக்கோபு 1:5 இருக்கு, ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்கும் போது ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாரா. உங்களுக்கு அறிவு, இங்க பாருங்க, அறிவு நம்மளுக்கு படிக்கிறதுனால வரும், அறிவு படிக்கிறதுனால வரும். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, வேற நாலேஜ், அதுக்கு புத்தி கேட்கறதுனால வரும். அறிவு படிக்கிறதுனால வரும், புத்தி கேட்கறதுனால வரும், ஞானம் மட்டும் தான் பரத்துல இருந்து வரும். அநேகர்களுக்கு உலகத்தான பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்களாம் சொன்னாங்க, நம்ம நல்லா படிச்சிருக்கேன், இனி அப்படி போய் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கும்போது இல்ல மண்டை வேலை செய்யலைங்க வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஞானம் இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கை ஏதோ ஒரு கட்டத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஞானம் இருக்கும். ஞானம் இருந்துச்சுன்னா இந்த அறிவியும் இந்த புத்திக்கு மேலானதுதான் ஞானம். ஏன்னா இந்த ஞானம் உங்களால சம்பாதிக்கவே முடியாது. ஞானம் தேவனிடத்துல மட்டும்தான் வரணும். ஞானம் மாத்திரம் தான் நம்மளுக்கு சொல்லும், இவனை நம்பலாமா வேணாமா, இல்ல இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஞானம் தான் நம்மளை வழி நடத்தும். புத்தி
புத்தி வந்துட்டு நம்ம கேட்கறது நிமித்தமாக ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் இது எனக்கு சொன்னாரு, அதனால என் புத்தி சரியா மாறுனுச்சு, என் புத்தி தெளிஞ்சிச்சுன்னுங்குவோம். ஆமாவா இல்லையா? ஐமீன் அப்ப கேட்கிற நிமித்தமாக தான் நம்மளோட புத்தி செயல்படணும்னா ஒருத்தர் சொல்லிதான் நம்ம செயல்படுவோம். அறிவு என்பது படிக்கிற நிமித்தமாக. நான் படிக்கிறேன், அதனால எனக்கு புரியுது, ஓகே இந்த காரியம் இப்படிதான், அதன் பிரகாரம் செயல்படுவோம். ஆனா ஞானம் அப்படி செயல்படாது. ஐமீன் புரியுதா என்ன சொல்லுவாருன்னு? அப்ப இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கும் போது ஏதோ வந்தோம், நம்ம வசனத்தை கேட்டோம், நம்ம போனோம், அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன 3 காரியங்கள். 3 காரியங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்தது சொல்லுவோம், நம்ம கீப் ஆன் வாசிக்கிற ஒரு வசனம் வேணுமா? வாசிப்போமா? நீதிமொழிகள் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ் 21:31. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லிட்டு வருஷமா இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள வந்தானே ஒருத்தர் உடஞ்சிருக்கும் போது அந்த காரியத்தை சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு வேலை செய்றீங்க, இல்ல ஏதாவது கிடைச்சுன்னா ஜெயம் கர்த்தர் கொடுப்பாரு. குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சொல்லுவாங்களா இல்லையா? அநேக நேரத்தில் சொல்லுவாங்க. நானே சொல்லியிருக்கிறேன். ஆனா இதுக்குண்டான வெளிப்பாடு ஆண்டவரே எனக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா அநேக நேரங்கள்ல குதிரையின் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஆயத்தங்களா பண்ணிடுறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு உண்டான ஆயத்தங்களை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய வேலை நான் சரியா செஞ்சிடுறேன், சரியா செஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே உட்காந்துருப்போம். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு தெரியாது எங்க போகணும்னு சொல்லிட்டு. குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தப்படப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னா குதிரை என்பது ஒரு 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 ரேசிங் வச்சுக்கோங்களேன். ஒரு ஓட்ட பந்தயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காடி ரேசிங்கா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடமா இருக்கலாம். பெருமா காடி ரேசிங்க குதிரையே வச்சுக்கோமே. குதிரை நல்லா ஓடி நல்லா பயிற்சி எடுத்தோ, இல்லைன்னா காடிக்கு உண்டான அந்த ரேசிங் பண்றதுக்கு காடிக்கு நல்லா இன்ஜின், நல்லா டயரு, நல்லா எல்லாமே போட்டு இருந்தாலும் சரிங்களா, அதை விட ஒன்னொன்னு காரியம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அது ஓட வேண்டிய உண்டான ட்ராக். புரிதான சொல்லுவாருன்னு? காடி நல்லா ரெடி பண்ணிட்டு சரிங்களா, ஓடுற ட்ராக் பாத்தீங்கன்னா குழியோ மேடா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், என்னதான் வண்டி நல்லா இருந்தாலும் ஓட்டத்துல ஜெயிக்க முடியாது. பாதியிலே போயிட்டு வண்டி தலைகளா திரும்பிடும். அமாவாலியா? அதே போல குதிரையும் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணப்பட்டு நல்லதான் நம்ம குதிரையை எப்படி ஆயத்த பண்ண முடியுமோ நம்மளோட காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு அந்த குதிரை ஓடுறதுக்கு உண்டான ட்ராக்ல வந்துட்டு நிறைய முட்களோ நிறைய கல்களோ இருந்துச்சுன்னா அந்த குதிரையினால ஓட முடியுமா? ஓட முடியாதா? முடியாது. முடியவே முடியாது. அநேக நேரங்கள நம்மளும் அப்படிதான் குதிரையை வேகத்துல சலார்னு ஏறி எழுந்திருவோம். நம்ம ஓடான்னு நினைக்கும் பொழுது ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ட்ராக்கு கர்த்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அந்த ட்ராக்கு, அந்த ஓடுறதுக்கு உண்டான ட்ராக் பாத்தீங்கன்னா யார் கையில இருக்குன்னா இயேசுவின் கையில தான் இருக்கு. எந்த ட்ராக்ல ஓட போறோம்னு சொல்லிட்டு யாரு தீர்மானம் எடுப்பாருன்னா இயேசு தான் தீர்மானம் எடுப்பாரு. அநேக நேரங்களில் நம்ம யோசிப்போம், நம்ம எத்தனை பேர் கேம்ல விளையாண்டுருக்கீங்க, வீடியோ கேம்லாம். இந்த இதுல போய் விளையாடலாம். ஷாப்பிங் மால்லாம் பாத்தீங்கன்னா காடி ஓட்டுறதா இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா ட்ராக் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணும்போது சுலபமான ட்ராக் தான் செலக்ட் பண்ணுவோம். ரொம்ப வலுவக ட்ராக்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம். ஏன் செலக்ட் பண்ண மாட்டோம்? நம்மளுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நம்ம தோத்துருவாண்டான்னு சொல்லிட்டு. என்னதான் வண்டி வெறித்தனமா ஓட்டலாம், கேர மாத்திடலாம், ஆனா அந்த ட்ராக்கை பார்த்தானே தெரியும் இது முடியாது, இது முடியாது, சுலபமா இருக்கு. ஏன்னா நம்ம ஜெயிக்க தான் ஆசைப்படுறோம். ஆமாவா? ஒவ்வொரு பேரும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க தான் ஆசைப்படுறோம். இப்ப இந்த குதிரையின் வசந்த பிரகாரம் குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோம், ஜெயமோ கர்த்தரால் வரும்னா நம்ம ஒவ்வொரு பேரும் ஜெயிக்க தான் ஆசைப்படுறோம். அந்த குதிரையை பாத்தீங்கன்னா அதை ஆயத்தம் பண்ண போடும்போது அது ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு குதிரை ஆயத்தப்படப்படுது. ஆனா அந்த குதிரை மறந்துட விடக்கூடாது. எந்த அளவுக்கு அதை ஆயத்த பண்ணப்படுதோ அதே அளவுக்கு அது ஓடுக்கு உண்டான ட்ராக், அது ஓடுறதுக்கு உண்டான வழியை என்ன பண்ணணும்னா ஆயத்தமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன புரியாதுன்னா, ஐயோ நம்மளுக்கு என்னதான் நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாது. 30 வாசிப்போம் மேல. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை.
அதாவது தேவனுக்கு விரோதமானா தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு, இல்லைன்னா தேவனுக்கு ஒரு இடத்துல கவுன்சிலிங் கிடைக்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு எந்த என்ன சொல்லுவோம், எந்த தேவையும் இல்லை. அதனால கர்த்தருக்கு விரோதமான எந்த ஆலோசனையும், என்ன வாசிவோ, எந்த ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நம்மளுக்கு தான் இதெல்லாம் தேவை. தேவன் நம்மள ஒரு இடத்துல போக சொன்னார்னா அந்த இடத்துல தைரியமா போகலாம். பிகாஸ் ஏன் தெரியுமா, அந்த ட்ராக் அவர் நியமிச்சது. ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மள போக சொல்றாருன்னா இந்த வழி அவர் நியமிச்சதுனால அந்த வழி சரியாதான் இருக்கும். ஒருவேளை உங்க வண்டி ரெடி ஆகாம இருக்கட்டும், உங்க வண்டி ரெடி ஆகாம இருக்கட்டும், உங்க வண்டி சர்வீஸ் கூட பண்ணாம இருக்கட்டும், ஆனா வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார்னா அந்த வழியில உங்க வண்டி உருட்டுக்கிட்டு போனாலும் ஆமை மாரி போய் ஜெயிச்சிடும். ஆனா என்னதான் முயல மாரி ரெடியா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நல்லா ஓடுற மாதிரி தரமா உண்டு, நல்லா ரெடியா இருந்தாலும் ஆனா ஓடுற வழி பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமாக, நடுல வந்துட்டு சில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வழி வந்துட்டு ஆயத்தமா இல்லைன்னா நம்ம என்னதான் ஓடுனாலும் அது உளுந்து போய் முடிஞ்சிடும் வாழ்க்கை. அப்ப நம்மளோட வாழ்க்கையை நியமிக்கிறது தேவன் தான். எப்படி இந்த முடுவன் யாரை அறிந்து கொள்ளனா வந்து கேட்கறது யாருன்னு அறிந்து கொள்ள. இந்த திருவிருந்த, இந்த அப்பத்தை நம்ம எல்லாம் எடுத்து நம்ம ஆராதிக்கிற காரியங்கள் எல்லாமே ஆராதிக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவனை புரிந்து கொள்ள முடியலன்னா, தேவனை அறிந்து கொள்ள முடியலன்னா, தேவன் என்னை வைத்து என்ன செய்ய போகிறார், எனக்கு உண்டான வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா சந்தோஷப்படுங்க. அதான் வசனம் வாச்சோம்ல, தெரியாதுல்ல. நம்மளுக்கு இதெல்லாம் நானும் தான் யோசிப்பேன். நம்ம ஊழியத்துலாம் வர்றதுக்கு முன்பதாக எனக்கு தெரியும் ஊழிய அழைப்பெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனா நம்மளுக்கு ஒரு அற்ப ஆசை, பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்னுக்கு என்ன கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் நம்ம தெரியும் நீங்க உண்மையா என்கிட்ட பேசுறீங்களா இல்லையா. ஆனா ஒருத்தனும் ஜெபம் பண்ண மாட்டான், ஒருத்தனை கூப்பிட மாட்டாரு, ஒருத்தனை ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு. எனக்கு இதுக்கு முன்னுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனத்துல நிறைய செயல்படுவேன். தீர்க்க தரிசனத்துல நிறைய செயல்படுவேன்னா சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா சில குறுகிய வருடத்துல தீர்க்க தரிசனத்தை விட்டுட்டேன். எனக்கு தேவையில்ல, அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன் தெரியுமா, ஒரு வாட்டி ஒரு தீர்க்க தரிசி கிட்ட போயிட்டு தலையை கொடுத்தோம். எங்க இப்போ இந்தியாவில இருந்து வந்தாரு மலையாள தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு, நம்மளும் போயிட்டு எல்லாம் ஜெபம் பண்றோம். அவரு சொன்னாரு பாருங்க, என்னை பார்த்துட்டு அடுத்த 6 மாசத்துல உன்னிடத்தில் நல்லா ப்ராப்பர்ட்டி உள்ளவர்கள் இவர்கள் அவர்கள் எல்லாம் வருவாங்க. அந்த நேரத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஆண்டவர் அடிச்சு தூக்கி மேல போக போறோம் ஒரே வாட்டியா அப்படின்னு யோசிச்சேன். 6 மாசம் முடிஞ்சு, வருஷம் முடிஞ்சு, நாட்களும் முடிஞ்சு, இப்போ வரைக்கும் ஒருத்தனும் பார்க்கல, வந்தவரும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார், உன்னிடத்தில் பேச வேண்டியது நான் உன்னிடத்தில் பேசிடுவேன், மற்றவன்கிட்ட பேசிதான் உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அப்ப கர்த்தர் இந்த நாட்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு நம்மள என்ன செய்ய வைக்கிறாரோ அது மட்டும் செய்வோம். அநேக நேரங்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஏன் அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, அது அண்ணாந்து வானத்தை பாருங்கனாரு. எதற்காகனா மேல பறக்கிற பறவைகளை பாருங்கனாரு. அந்த பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அதுக்கு போஷிக்கிற நல்ல தெய்வம் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டு புஷ்பங்களை உற்று பாருங்கள். வீட்டுல இருக்கிற எத்தனை பேர்ல காட்டுல நடந்துருக்கீங்க? காடுனா உண்மையான காடு, ஜங்கிள் ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் நடந்து போகும்போது தான் தெரியும், ஐயோ இவ்வளவு அழகான ஒரு பூ நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லையே. அம்மாவா இல்லையா? இந்த சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல நடந்து போகும்போது பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இலைலாம் இருக்கும். ஒரு இலைய பார்த்தேன், இவ்வளவு பெரிய இலை சைஸு, ஒரே இலை தான், இவ்வளவு பெரிய சைஸ் இலை. அந்த இலையில போட்டு சோறு சாப்பிடலாமே, இந்த இலையில நமக்கு பார்க்க முடியாதுல்ல, ஆமாவா இல்லையா? அவ்வளவு பெரிய இலை இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றேனே. என்னன்னா அது ஒரு ஊழியக்காரர் சொன்னதுதான், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கனால சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு அவர் என்ன சொன்னார் நான் அப்படி சொல்றேனே, சரிங்களா? எத்தனை பேர் ஃபிளைட்ல போயிருக்கோம், ஃபிளைட்டை பார்த்துருக்கோம், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், ஆமாவா இல்லையா? ஃபிளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகும் எல்லாம் பார்த்துருக்கோம், ஃபிளைட்டு போறோமோ இல்லையா அது அனுபவம் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஃபிளைட்டு
அதோட பக்கிங் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆட்களை ஏற்றுவாங்க. ஏற்றின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது அப்படியே மெதுவாக போவோம். ரன்வேல மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ரன்வே வந்த பிறகுதான் வண்டி அழுத்துவாங்க போயிட்டு பட்டுன்னு டேக் ஆஃப் ஆகும், ஏற்றுவாங்க. ஆமா இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காற்று, அந்த சீதோஷனைனா வெதர்ஸ் எல்லாமே சரியாக தான் அது அழகாக ஏறும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களா பட்டிருக்கோம். இறங்கும் பொழுது இறக்குற மாதிரி போயிட்டான், இறக்குற மாதிரி வேலை ஏற்றிட்டான். ஏன்னா இறங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை சரியில்லையா. இவன் மறுபடியும் போயிட்டு யூட்டு நடிச்சுட்டு வரான். நம்மளாம் இதுல யூட்டு நடிச்சா சிம்பிளா அடிச்சிருவான். அவன் அடிக்கிறான் யூட்டு வானத்துல போயிட்டு அவ்வளோ பெரிய ரவுண்ட் அடிக்கிறான் மறுபடியும். ஐ மீன் அப்ப மறுபடியும் கீழே இறங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ரன்வேல அது அவ்வளவு வேகமா இறங்கி சல்லுன்னு போயிட்டு இங்க இறங்குனுச்சுன்னா அங்க போய் தான் நிக்குது. அம்மாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் படிச்ச குருவியை பாருங்க, அது பறக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா பட்டுன்னு பறந்துடும். அது அது எவ்வளவு உயரத்துல பறந்திருந்தாலும் அது இறங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு வந்து தரையில் நின்றும். அது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை, அதனால நிக்க முடியுது. ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்ல வரேன்னு? இதெல்லாம் நீங்க பார்க்கல, அனுபவிக்கல, இதெல்லாம் புரிந்து கொள்ளனா உங்களால வாழ்க்கை வாழ முடியாது. சீரியஸ்லி கெட்டிங் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஸ் ஆவீங்க. ஐ மீன் இதெல்லாம் பார்த்து 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 உங்க வாழ்க்கையை முடித்து கொண்டு வைங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்கன்னா, என் வாழ்க்கையே இப்படி போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை ஒன்னும் நாசமா போயிடும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். யோசிச்சா வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நாசமா போகும். ஏன்னா நீங்களே வாழலையே. அம்மாவா இல்லையா? சமைக்க தெரிஞ்சவன் தான் ஒருத்தன் சமைக்கிறதுக்கு உப்பு போட சொல்லி கொடுக்க முடியும். அம்மாவா இல்லையா? லாஜிக்கல். அம்மாவா இல்லையா? அப்ப எனக்கே சமைக்க தெரியல, எப்படி உப்பு போட சொல்லி நான் ஒருத்தனுக்கு சொல்லி கொடுப்பேன்? சொல்லதான் முடியும், டேய் உப்பு இல்லடா, உப்பு அப்ப எப்படி போறது, எனக்கு எங்க தெரிய போகுது? ஏன்னா நம்மளுக்கு தெரியல. நம்மளே வாழலைன்னா எப்படி மற்றவங்களை வாழ வைக்க முடியும்? நீ வாழு, அப்புறம் மற்றவங்களை வாழ வை. அப்ப நம்ம அந்த காரியம் பாருங்க, நான் சொன்ன பிறகு அந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக விலை புரிந்த ஃபிளைட்டு, அதனாலேயே பாத்தீங்கன்னா அது ஏறுறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்குது. ஒரு ரூமியா போய் தான் ஏற முடியுது. அம்மாவா இல்லையா? இறங்கும் போது கூட பாத்தீங்கன்னா அது ஒரு இடத்துல போய் தான் நிக்க முடியுது. ஆனா இந்த ஆண்டவர் படைத்த படைப்புகள்ல அநேக பறவைகள் உண்டு. அதுல ஃபெல்கன் சொல்லிட்டு ஒரு கழுகு இருக்கு. அந்த கழுகு மேல இருந்து ஒரு இறையை அட்டாக் பண்ண முடிவு பண்ணுச்சுன்னா 300 கிலோமீட்டர் வேகத்துல இறங்குமா. 300 கிலோமீட்டர் வேகத்துல இறங்கி அந்த இறையை அடிச்சுட்டு நின்றுட்டு சாப்பிட்டு போகுது. நம்ம 300 கிலோமீட்டர்ல காடியை போயிட்டு பட்டுன்னு பிரேக் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி திரும்பி தலைகளாகி அப்படி போயிடும். அம்மாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் படைத்த படைப்பை அது நினைச்சா இப்படி ஏற முடியுது, இப்படி இறங்க முடியுதுன்னா உங்களையும் என்னையும் அவரோட சாயில படைச்சிருக்கிறாருன்னா உங்களால என்னன்னு எவ்வளவு காரியத்தை செயல்படுத்த முடியும்? புரியுதான சொல்ல வரேன்னு? உங்களையும் என்னையும் தேவனோட சாயில ஆண்டவர் படைத்திருக்கிறதுனால உங்களையும் என்னையும் அந்த பறவை கூட பாத்தீங்கன்னா அது தான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால தீர்மானிக்க பண்ண முடியுது. ஆனா தேவன் சாயில படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பிடித்து கொண்டோ இதெல்லாம் செவி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது, நம்மளால மற்றவர்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையை தான் அவன் பிடிச்சிருந்தான். அதனால 38 வருஷமா அங்கேயே கிடக்குறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் 38 வருஷமா கிடக்குறான்னா ஒரு 30 வயசுல இருந்து படுத்துருக்கணும்னு வச்சுக்கோங்க. 38 வருஷமா அங்க படுத்திருக்கானா 68 வயசாச்சு. ஏசு அவனை சுகப்படுத்தும் பொழுது கண்ணு வச்சுக்கோமா, 68 வயசுல சுகம் பெற்றுட்டான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான்? அம்மாவா இல்லையா? 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கணும் நியாயமா. அம்மாவா இல்லையா? 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கலாம், குடும்பத்தை நடத்திருக்கலாம், ஏதாவது அவருக்கு அந்த காலத்துல அவரு கொஞ்சம் ஏதாவது காரியத்தையே செயல்படுத்திருக்கலாம்னு வச்சுக்கோமே. நல்லா வீடு கட்டியிருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆடு மாடு கோழி எல்லாம் சேர்த்திருக்கலாம். 30 வயசுக்குள்ள வந்துட்டு அவருக்கு நோய் வந்துருச்சு. 38 வருஷமா அவர் படுத்திருக்கிறாருன்னா அந்த குளத்துங்க பாருங்க, வசனம் வாசிப்போமே. யோவான் புஸ்தகத்துல 38 எத்தனை 4. கொஞ்சம் இந்த சூழ்நிலையை புரிந்துட்டு போவோம். அநேக நேரத்தில் நம்மளுக்கு இந்த சூழ்நிலை புரியாது. 38:5 சாரி 5:5 வாசிங்க. யோவான் 5:5. சரி போதும். 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன் பெஸ்தா என்ற குளத்தின் அருகில படுத்திருக்கிறான். புரியுதா?
ஆனா ஒருத்தன் வியாதிப்பட்டு அங்க படுத்திருக்கிறான்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒருத்தன் அட்மிட் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் வியாதி வந்துச்சா, வியாதி வந்தனால ஹாஸ்பிட்டலுக்கு போனானா? வியாதி வந்தனாலும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். அநேக நேரத்துல நம்மளுக்கே சீக்கு காய்ச்சல் ஏதாவது வந்தா எடுத்துனா ஹாஸ்பிட்டல் போயிருமா, கிளினிக் போயிருமா? போக மாட்டோம். இல்ல 2 நாள் சரியாயிடும், இல்ல 2 வாரத்துல சரியாயிடும், இல்ல 2 மாசம் ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியில்லைன்னா அப்புறம் போவோம். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா அவன் 2 வருஷம் கழிச்சு வர சொல்லுவான். ஐமீன் அப்ப இந்த 38 வருஷமா அவன் அந்த ஹாஸ்பிட்டல் என்ற இடத்துல வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, அந்த இடத்துலதான் குணமாவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் படுத்திருக்கிறானா, அப்ப அவனுக்கு சுமார் எத்தனை வயசுல இருந்து அவனுக்கு சீக்கு இருந்திருக்கணும்? ஒரு 25 வயசுக்கு மேல சீக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 வயசுக்கு மேல சீக்கு இருக்குன்னா 30 வயசுல போய் அங்க படுக்கிறான். 30 வயசுல இருந்து 38 வருஷம் வரைக்கும் யாராவது என்னை குணப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி யாராவது அந்த குளம் கலங்கும் பொழுது என்னை தூக்கி போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் காத்திருக்கும் பொழுது யாருமே தூக்கி போடல. ஆனா அந்த காத்திருந்த நேரத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 30 வயசு பிளஸ் 38னா 68. 68ல இயேசு கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்கும் பொழுது அவன் என்ன நம்ம சொல்றான்? என்னை தூக்கி போட ஒருத்தனும் இல்லை, எனக்கு சோறு போட ஒருத்தனும் இல்லை, எனக்கு தண்ணி கொடுக்க ஒருத்தனும் இல்லை. நம்ம பேசுறோமா இல்லையா? எனக்கு காசு கொடுக்க ஒருத்தனும் இல்லை, எனக்கு தங்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. வசனம்ல ஒரு வசனம் கூட இல்ல தெய்வம் உங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்ல. தெய்வம் உங்களை புரிந்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. கடவுள் நம்மளை புரிந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தான் நம்மளே புரியணும். ஏன்னா நம்ம இல்லை என்ன புரிஞ்சுக்குவாங்க, நீங்க என்ன பண்ணாலும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. எப்படி முடியாது? ஆண்டவரே நம்மளுக்கு சில காரியத்தை கொடுத்திருக்காரு. அந்த காரியத்தை கொடுத்து உங்க சூழ்நிலை தான் புரிந்து கொள்ள முடியும், தவிர உங்களே புரிந்து கொள்ளணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் ஏதாவது கொடுப்பார். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த இடத்துல 38 வருஷமா அவனுக்கு 30ல இருந்து 38னா 68 வயசுல அவனுக்கு சுகம் கிடைத்தாலும் அவனால வாழவே முடியாது. ஒருவேளை வாழலான்னு முடிவு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வசனம் இருக்கு மிஞ்சி போனா 60, அதுக்கப்புறம் 70, 2 வருஷம் வாழ்ந்து செத்து போயிருக்கணும். அதுக்கு அவன் 38 வருஷமா அவன் அந்த இடத்துல படுத்திருந்ததுக்கு காரணமே ஆனா அவன் கண்ணுக்கு பின்னுக்கு அந்த குளம் கலங்குது, அதுல குதிச்சுட்டனா எனக்கு சுகம் வந்துடும் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒருத்தங்க கூட நல்லா பேசி ஒருத்தங்க கூட நல்லா பழகியோ சரி, நான் என் வாழ்க்கை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை அவன் எடுத்து வைக்காதனால, அதாவது அவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, யாராவது என்ன புரிந்து கொண்டு யாராவது எனக்கு உதவி செய்வானா, யாராவது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சு வச்சு 68 வருஷம் வாழ்க்கை போயிருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கை அதே போல போயிருச்சுன்னா என்ன வாழ போறோம்? 68 வயசுக்கு அப்புறம் நான் அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், நான் இப்ப போயிட்டு நடக்க போறேன், வாழ போறேன். இங்க இருந்து நடக்க சொல்லுவோமே கொஞ்சம் தூரம், காலு வலிக்குதுன்னு உட்காந்துருவாங்க. ஆமாவா இல்லையா? இங்க இருந்து அவ்வளவு தூரம் போசோன்னா ஐயோ தண்ணி தகரிக்குது, மூச்சு வருது, இது வருது அப்படி யோசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? இல்ல அங்க போன பிறகு என்ன சாப்பாடு ஒத்துக்காது. நல்ல ஞாபகம் இருக்கு. போன வாரம் எல்லாம் டெசாருக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஏரன் சதீஷ் மட்டும் தான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு கிட்டத்தட்ட மணி ஒரு ராத்திரி 9 ஆகுது, 9 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ஒரு பெரிய தூண்டில் எடுத்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா மீன் பிடிக்கிறாரு. நானே ஏரன் சதீஷ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவர் பார்க்கும்போது நான் சொன்னேன், அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவரோட மனைவி ராத்திரி 9 மணிக்கு பெரிய தூண்டி எடுத்து கரையில போட்டு மீனை பிடிக்கிறாங்க. யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது நான் சதீஷ் சொன்னேன், அவங்க வாழ்றாங்க பிரதருங்க. ஏன் தெரியுமா? ஒரு 3 மாசம் நல்லா வேலை செய்வோம்னு முடிவு பண்ணி வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருப்பாங்கன்னா, இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த 4வது மாசம் நான் இந்த இடத்துக்கு நான் போக போறேன், அந்த இடத்துக்கு எப்படியாவது நான் போனா அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செயல்படுத்தி வச்சோம், செஞ்சு வச்சோம்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்டை மாத்துறானுங்க. புரியுதான் சொல்ல வரேன்னு? 4வது மாசம் இப்ப இந்த 6ஆம் மாசம், இந்த 6ஆம் மாசம் முடிஞ்சு நம்மளுக்கு 8ஆம் மாசம் சர்ச் கேம்ப் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யணும்னா, நான் சர்ச் கேம்ப் போகணும்னு சொல்லிட்டு வேலை செய்யணும். அப்பதான் உங்களால வேலை செய்ய முடியும், நீங்க செய்யற காரியத்தை சீக்கிரம் செய்து முடிக்க முடியும். அவனுங்களா எப்படி வாழ்றானுங்க சீனனுங்களா? அம்மாவா இல்லையா? அந்த தூண்டில் பெரிய தூண்டில் கடல் நார்மல் ஆத்துக்கு போடுற தூண்டிலும் கடல் தூண்டியும் ஒண்ணும் இல்லை. கடல் தூண்டியும் ஒண்ணு விலை கூட இருக்கும். சொன்னேன் அது கிட்டத்தட்ட 10,000 12,000 வருவாங்க. அப்பதான் நான் சொன்னேன், என் மாமனார் வீட்டுல தூண்டில மட்டும் வித்தா ஒரு வீடை வாங்கிடலாம்.
அடுக்கி வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட லட்சத்துல வச்சிருப்பாரு தூண்டில் மட்டும். ஏன்னா அவர் எல்லாம் கடல்ல போய் மீன் பிடிக்கிறவர். 70 வயசுக்கு மேல இருப்பாரு. மீன் வாழ்றாரு மனுஷன். ஏன் தனியா தான் இருக்கிறாரு, வாழ்றாரு. எப்ப போறாரோ எப்ப போறோமோ நாங்க எல்லாம் போவோம், சாப்பிடுவோம், பேசுவாரு, அவ்வளவுதான் முடிச்சு. வாழ்றாரு மனுஷன். மீன் ஆனா நம்மனால ஏன் வாழ முடியல தெரியுமா? சூழ்நிலை, சுச்சுவேஷன். அந்த முடுவன் சொன்ன பிரகாரம் 38 வருஷம் எனக்கு உதவி செய்ய ஒருத்தனும் இல்லை. சொல்லி பாருங்க, நம்ம சொல்லுவோம் 38 வருஷம் கோமாதான் நம்ம. நம்மளுக்கு 30 வயசு. இப்ப நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்க, என் சூழ்நிலை பாஸ்டர், என் வாழ்க்கை பாஸ்டர், என் குடும்ப சூழ்நிலை பாஸ்டர் உங்களுக்கு புரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். ஏன் தெரியுமா? உங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லையே. ஏன்னா எனக்கு வசனம் தெரியுது. தேவனே நம்மளை புரிந்துக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் சொன்ன காரியம் என்னன்னா சொல்லிட்டாரு. மேல பாரு, காக்கா குருவி ஏதாவது பாக்குதா? இது தீபக் கிட்ட ராணி வில்ல போனா ஒன்னும் சோகா இருக்கும். குரங்குலாம் நினைச்சா வீட்டுக்குள்ள பூந்து வாழைப்பழதான் தூக்கிட்டு போயிடும். ஃபன் பண்ணுவாங்க குரங்கு. உண்மையா குரங்கு எல்லாம் வரும், பட்டு அப்பார்ட்மெண்ட் ஏறும். இது இஷ்டத்துக்கு என்ன வீட்டுல சாப்பாடு இருக்கே, ஓகே இந்த வீட்டுல கோழிக்கறி எல்லாம் தூக்கோண்டா, பட்டு தூக்கிட்டு ஏறிடும். ஆனா நம்ம தான் உட்காந்துட்டே கஷ்டப்படுவோம். மீன் ஏன்னா ஒரு வாட்டி நான் யோசிக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, உலகத்துல ஆடு மாடு கோழி காக்கா குருவி எல்லாம் வாழுது. ஆனா ஒண்ணு கூட கரண்ட் காசு கட்டல, தண்ணி காசு கட்டல, வீட்டு காசு கட்டல, தங்குறதுக்கு கூட்டான சுக்காயத்தான காசு கட்டல, இண்டா வாட்டர் காசு கட்டல, எது கட்டல. ஆனா இவ்வளவு கேடு கட்ட மனுஷனா இருக்கும் நம்ம. எல்லாத்துக்கும் காசு கட்டியோ நம்மளால வாழ முடியலையே. மீன் எல்லாத்துக்கும் நம்ம பே பண்றோம் தானே, நம்ம பே பண்ணல இல்லையே. ஆமாவா இல்லையா? ஏசுவே பே பண்ணார. ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்யறதுக்கு அவர் வரி கட்டணும், இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா ஏசுக்கு வந்துட்டு பர்சனலா விதிச்சிருந்தார். யாரு? அக்கௌண்டன்ட். அவன் பேர் தான் யாரு? யூதாஸ் காரியத்து. அக்கௌண்டன்ட். அப்ப ஏசு கிறிஸ்துக்கு ஆண்டவருக்கு அந்த ஊழியம் செய்ய முடியாத அநேக ஜனங்கள் வந்துட்டு லவ் ஆஃபரிங்கோ இல்லைன்னா அன்பு காணிக்கை கொடுக்கும் பொழுது அவருக்கு ஆண்டவர் ஒருத்தர் வைத்து செயல்படும் போது அவருக்கு என்னது இன்கம் வரி, என்ன சொல்லுவோம், வருமானம் வரி, இன்கம் டேக்ஸ். அந்த இன்கம் வந்தனால டேக்ஸ் அடிக்கிறானுங்க. அந்த டேக்ஸ் அடிக்கும் பொழுதுதான் என்னது பேதுரு கேட்பாரு, என்னது நம்ம இது கட்டியதான் ஆகணுமா, டேக்ஸ் கட்டியதான் ஆகணுமா? ஏன் ஏசுட்டு போய் கேட்கிறாருன்னா, ஏன்னா தெய்வம் கடவுள்னு தெரியும். அம்மாவா இல்லையா? கடவுள் வேற ஏதாவது சொல்லுவாரா? டெக்ஸ்ட் கட்டி ஆகும்போது தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏசு சொன்ன வார்த்தை என்னன்னா, ராயனுக்கு உண்டானது ராயனுக்கும் தேவனுக்கு உண்டானது தேவனுக்கும் கொடுக்க சொன்னார். ஆமென். அநேக நேரங்கள நம்ம ராயனை இங்க பாருங்க, உலகத்துல இருக்கிற அரசாங்கத்தை நம்ம ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெய்வம் நம்மளை கைவிட்டுரும். ஒருவேளை தெய்வத்தை நம்ம ஏமாத்தலாம்னு முடிவு பண்ண வச்சுக்கோங்களேன், அரசாங்கம் நம்மளை கைவிட்டுரும். ஆமென். எப்ப நம்ம இது ரெண்டுத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நம்ம சரியான வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஏன்னா ஒன்னே மீண்டுமா சொல்றேன், பிடிச்சிருக்கிற காரியத்தை விட்டுருங்க, விட வேண்டிய காரியத்தை விட்டுருவோம். ஆமென். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோணும். எத்தனை பேருக்கு தோணுது, இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லையே, எதுக்கு நான் செய்யறேன்? நான்லாம் சொன்னேன்னா லிஸ்ட் போடுவேன். சம்பந்தமே இல்லையே, எதுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, நான் அநேக நேரத்துல யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சில நேரத்துல விடுறதுன்னா விட்டுறணும். விடுறதுன்னா விடுறதுன்னா என்ன தெரியுமா? அப்படியே தத்தாவு மாரி தெரியாத மாரி போக சொல்லல நானு. விடுறதுன்னா அது குறித்து யோசிக்கிறது நிப்பாட்டணும். அடுத்தது என்ன சொன்னேன்? அடுத்த காரியம், உடஞ்சு போன சூழ்நிலையை திருப்பி ஒட்ட வைக்க முடியாதுன்னு ஆயட் போடாதீங்க, டைலாக் போட வேணாம். ஆண்டவர் திருப்பி நம்மளை கட்ட வைப்பாருன்னு சொல்லிட்டு நம்புங்க, விசுவாசிங்க, அதுக்குண்டான செயல்பாடு செய்யுங்க. ஏன்னா தேவன் போலதான் நம்மளை படைத்திருக்கனால நம்மனாலையும் கட்ட முடியும். நம்மள உடஞ்சு போன சூழ்நிலையை, உடஞ்சு போன வாழ்க்கையை கட்ட முடியும், உடஞ்சு போன திருமண வாழ்க்கையை கட்ட முடியும், உடஞ்சு போன வேலையை நம்ம கட்ட முடியும், உடஞ்சு போன ஃபைனான்ஸ் நம்மளால கட்ட முடியும். அடுத்தது இன்னொன்னு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். 2வது காரியம், இந்த கொஞ்சம் ஓகே ஆண்டவர் சொன்னாலும் சொல்றேன். இன்னொன்னு காரியம் என்னன்னா, இதெல்லாம் ஓகே சரி, நம்ம எல்லாரையும் எத்தனை பேர் ஆன்மீகத்துல இருக்கிறோம்? ஐயோ ஆன்மீகமா என்ன இது தெரியலையே. சரி, என்ன சொல்லலாம்னா, ஆன்மீகம்னா தெரியுதுன்னா பெரியமாக்கு தெரியும். தெரியுதானே பெரியமா? ஆன்மீகம்னா சாமி கும்பிடுறது, அதுதான் ஆன்மீகம். சாமி கும்பிடுறது, நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம்ல. இப்ப இந்த ஆன்மீகத்துக்கும்
நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் புரியுற மாதிரி சொல்றேனே. மூளை இருக்கா? மூளை பிரெயின். தப்பா யோசிக்காதீங்க. சரி, நம்மளுக்கு மூளை இருக்கான்னு கேட்டோம்னா, மூளை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? கழட்டி காட்டலாம். நீ வேணுமோ ஹாஸ்பிட்டல் வா, மண்டை விட்டு உள்ள மூளை இருக்கு எடுத்து காட்டு. நம்ம மூளைய பிசிக்கலா பார்க்க முடியுமா? முடியாதா? பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? உனக்கு மனசு இருக்கா? மனசு எடுத்து காட்டு. 2 கேள்வி பொதுவா கேட்கிற கேள்வி. மூளை இருக்கா கேட்பாங்க, மூளை காட்டலாம். மனசு இருக்கா கேட்கும் போது மனசை காட்டுனா, இப்ப இங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், மனசு இருக்கான்னு கேட்கிறேன், காட்ட முடியுமா? இல்லாத விஷயத்தை எப்படி நம்மளால பேச முடியுது, நம்ப முடியுது, நம்மளால உணர முடியுது? மூளை இருக்கு, மூளை இருக்கிறதுனால அதை உணர முடியுது, நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆமாவா இல்லையா? மனசு இல்ல, காட்டுன எப்படி காட்டுறது? அது எப்படி இருக்க கூட தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் மனசு? ஓகே பாஸ்டர், எனக்கு தெரியும் பாஸ்டர், மனசு வந்துட்டு பச்சை கலர்ல, அங்கங்க மஞ்சள் கலர்ல, அங்கங்க வெள்ளை கலர்ல இருக்கும். சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. மனசு நம்மளால பார்த்தது இல்லை. ஆமாவா இல்லையா? ஆனா இந்த மனசுதான் ஆன்மீகம். இப்ப இந்த மனசை நீங்க சரி பண்றீங்களோ உங்க வாழ்க்கை அப்பதான் சரியாகும். வசனம் இருக்கு, உன் மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஐ மீன் எல்லாம் நம்மளால கிறிஸ்துவர்களாக இருக்கிறனால நம்மளோட அதிகபட்ச நம்பிக்கை, அதிகபட்ச சபைக்குள்ள இருக்கிறது காரணம் என்னன்னா, ஏசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், நம்மளையெல்லாம் கூட்டு போவார். ஆமாவா இல்லையா? ஐ மீன் அவர் நம்மளை கூட்டு போகும் போதே நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு சொல்லுவோம்ல, அநேக பிரசங்கம் நம்ம கேட்போம், இம்மை பொழுது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எல்லாம் கேட்டிருக்கோம் தானே அந்த வசனத்தை, பிரசங்கத்தை கேட்டிருப்போம். ஐ மீன் இம்மை பொழுதுல மறுரூபப்பட்டு எடுக்கப்படுவோம். ஐ மீன் ஆனா வசனம் இருக்கு, உன் மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபமாக்கப்படுவ. அப்ப ஆன்மீகம் எது சம்மந்தப்பட்டதுன்னா, தெய்வம் எது சம்மந்தப்பட்டதுன்னா, உன் மனசு சம்மந்தப்பட்டது. உங்க மனசு நல்லா இல்ல, மனசு வியாதிப்பட்டு இருக்குது, ஒருவேளை மூளை கெட்டு போச்சு, என்ன பண்ணுவாங்க? மூளை கெட்டு போச்சு, இப்ப மூளை வீணா போச்சு, பிரெயின் டியூமர் வந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க? பிரெயினை ஆபரேஷன் பண்ணுவாங்க, இல்ல பிரெயினை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பிரெயினை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், கழட்டி மாத்தலாம், சரிங்களா? வேற ஒருத்தர் மண்டையில இருந்து மூளையை கழட்டி, அந்த மூளை வேலை செஞ்சுன்னா, ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா இமீடியட்டா எடுத்து ஒருத்தரோட மூளையை பயன்படுத்தலாம், மாத்தலாம். புரியுது என்ன சொல்லுவேன்னு? மனசு கழட்டி மாத்துங்க. இன்னைக்கு மனசு பாசுற மனசு மட்டும் ஜோக்கா இருக்கு, மத்த கழட்டி மாத்த முடிச்சுன்னா நிறைய பேர் கழட்டி இருப்பானுங்க நேரத்துக்கு. மனசு எப்படி கழட்டி மாத்த முடியாதுல்ல. அப்ப தேவனை நம்ம தேடணும்னா, உங்க மனம் சரியாகலன்னு வச்சுக்கோங்களேன், மனம் அந்த மன கசப்பு, மன வேதனை, என்ன சொல்லுவோம், மன துக்கம், அப்புறம் அந்த மனம் என்னென்ன மனம் வருதோ, ஐ மீன் அப்புறம் மன அழுத்தம், அப்புறம் வேற மன அழுத்தம் கொஞ்சமாச்சு இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு மன அழுத்தமா வருது. சரியா? இந்த மன அழுத்தம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மனம் எல்லாமே, இது எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னா, இது எல்லாத்தையும் மனசை பத்தி யோசிக்க முடியாதுன்னு இல்லை, மனசை நீங்க சரி பண்ணணும். ஐ மீன் மனசை சரி பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். புரியுதா என்ன சொல்லுவேன்? அதனாலதான் நான் சில காரியங்கள் நான் சொன்னேன். சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல இல்லை, ஐ மீன் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யலன்னு இல்லை, தேவன் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்னு இல்லை, தேவன் வாழ்க்கையை உயர்த்த மாட்டார்னு இல்லை. ஐ மீன் ஆண்டவர் எல்லாத்தையும் உயர்த்துவார். ஐ மீன் எல்லாத்தையும் உயர்த்த மாட்டார்னு இல்லை, ஐ மீன் ஆண்டவர் செய்வார். இரண்டாவது ஒன்னொரு காரியத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். ஐ மீன் அடுத்தது அநேக நேரத்துல சும்மா பிஞ்சாம் வாங்காதீங்க. பிஞ்சாம்னா வேலை இடத்துல பிஞ்சாம் வாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆளுங்கத்திட்ட 100 50 வாங்காதீங்க. தெரியுமா? கொடுக்கல் வாங்குதல் எப்போதும் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, அவனோட பாவ புண்ணியத்தை கொடுக்கல் வாங்கல் நம்ம எடுப்போம். இப்ப அவன் சம்பாதிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காசு சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுக்கலாம். அவன் அந்த காசை எந்த வழியில சம்பாதிச்சாங்க நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. பாவமான காரியத்தை எடுத்து வந்துட்டு நம்மகிட்ட கொடுத்து, இல்லப்பா நீ வச்சுக்கோ, பாச்சுக்கோ, அதுக்கப்புறம் காசு கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. காசு இருக்கும் போது கொடுங்குவாங்க. அம்மா வழியா நம்ம கையில எப்ப காசு வந்துச்சு கொடுக்கறதுக்கு?
ஏன் வரலன்னா அவன் கொடுக்கும் போதே சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பான். காசு இருக்கும் போது கொடுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? காசு வராது. புரிதன சொல்ல வரனே. இதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் நடைமுறை வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா? வெறும் 1500 கடன், ஒரு 1500 கடனை ஐ மீன் கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு குறைஞ்சது 2.5 வருஷம் ஆக்கிட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு முடிச்சிடலாம், பட்டான்னு முடிச்சிடலாம். ஆனா நான் யோசித்து கொண்டே இருப்பேன், இல்ல கையில காசு இருக்கு, தங்குது, காய் நிறைய ஆகும். அதை விட அதிகமான காரியத்தை செயல்படுத்துறோம். ஆனது தெரிஞ்சு வாங்கின ஒரு ஒரு கடன் காசை ஐ மீன் அதை நான் திருப்பி கட்டுறதுக்கு கையில காசு இருந்தாலும் காசு கொடுக்க முடியாது. அது சூழ்நிலை நம்மளை தடுத்து நிப்பாட்டும். ஏன் தெரியுமா? அந்த பணத்தின் நிமித்தமாக ஒரு ஆவி கீழே கிரியை செய்யும். உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் என்னன்னா, வசனத்தின் பிரகாரம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னொன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலே சாப்பிடுவேன் மாஸ்டர். ஸ்ட்ரெஸ் ஆனாலே அது மாதிரி சாப்பிட்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, மாசாயில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆனாலே சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பன், கூட்டாளி, ஸ்ட்ரெஸ் ஆனா போயிட்டு ரைஸ் குக்கர்ல பானை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவானா, சோறை, வெள்ளை சோறு மட்டும். அவங்க அம்மா கடுப்பாவாங்க, நம்ம இதெல்லாம் போகுது. சோறு முடிச்சுட்டாயா, ஒரே சோறு பானை, எப்படி முடிச்சிட்டு இல்லை எனக்கு கடுப்பேற்றிட்டாங்க. நேராக போனேன், ரைஸ் குக்கரை பார்த்தேன், 2 கிலோ அரிசியே மாவு எடுத்து அவனே சாப்பிட்டான். 2 கிலோ அரிசிய 2 கவுல அரிசி 2 கவுல அரிசிய ஒண்டி வெள்ளை சோறு முட்டையை மட்டும் பொறுத்து வச்சு சாப்பிட்டு முடிச்சிருக்கான் ரைஸ் குக்கரோட எடுத்து போயிட்டு. கேட்டா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா? நான் யோசிச்சேன், இல்ல எப்படிப்பட்டவனங்களா உலகத்துல இருக்கிறாங்க சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வசனம் இருக்கு. பெருந்தினி ஆவியா, பெருந்தினி ஆவினா தரமா? ஆவினாலே பேய். பெருந்தினா என்ன தரமா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற பேய். கல்யாண சமையல் சாடம், காய்கறிகள் பிரம்மாண்டம் படம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அந்த பழைய காலத்து படம். ஒரு பூதம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர வாய்க்குள்ள தானாவும். ஆமாவா இல்லையா? பெருந்தினி ஆவியா. அதே போல இந்த பணத்தை இந்த பணம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்மளோட ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா யோசித்து பாருங்க. ஒரு காரியத்தை நான் செய்யாத வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். எந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு யோசிங்களேன், அதை மட்டும் நம்மளால இப்ப வரைக்கும் செஞ்சிருக்க செட்டில் பண்ணிருக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஐ மீன் சில பேருக்கு மறந்துடும், சில பேருக்கு அது வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அது மறக்க பண்றதுக்கு சில ஆவிகள் வேலை செய்யும். ஐ மீன் ஏன்னா நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம சொல்லக்கூடாது, ஐயோ என் வாழ்க்கை அப்படி போச்சு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஐ மீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை மேற்கொள்றதுக்கு இப்ப எப்படி அந்த 38 வருஷம் ஒருத்தன் உட்காந்துருக்கானோ, எனக்கு உதவி செய்ய ஒருத்தனும் இல்லை. அந்த மாரி அவனுக்கு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கனாலதான் அவன் அப்படியே இருந்தான். 38 வருஷமா 68 வருஷமா ஆச்சு. ஐ மீன் அப்ப அந்த தாட் வரக்கூடாதுன்னா உங்களோட சிந்தை, உங்களோட மனம் புதிதாகணும்னா இயேசுவின் கிறிஸ்துவ மூலமா தான் புதிதாக முடியும். ஐ மீன் அது வரைக்கும் நீங்கள் நானும் இந்த ராபோஜன பந்தியிலையோ நம்ம ஆராதித்தாலோ எந்த காரியத்தை செயல்படுத்தினாலும் சரிங்களா, அதுல ஒண்ணுமே நடக்காது. சரி, ஆராதனை சொன்னாலும் அதையும் முடிச்சுட்டு போயிடுறேன். மீன் இதெல்லாம் இந்த வாரத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள், அதனால சொல்றேன். ஆராதிக்கிறோம்ல, நம்ம எல்லாம் பாடல் பாடுறோம், பிரசங்கம் கேட்கிறோம், அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிடுறோம். சரிங்களா? ஆராதனைனா என்ன தெரியுமா தெரியாதா? ஆராதனைனா ஓர்ஷிப் மீன்ஸ் என்ன? ஆராதனை ஓர்ஷிப்னா பாட்டு பாடணும், மியூசிக் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? அது ஆராதனை அல்ல, ஆராதனையே இல்லை. ஓர்ஷிப் என்பது ஓகே, இந்த சபை நம்ம எடுத்துருக்கோம்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணோம்னா ஓர்ஷிப் சென்டர்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அப்ப சர்ச் மட்டும் அப்படி இல்லை. இப்ப ஒரு அது என்ன பேசுவாங்க, சாய்பாபா சென்டர், அதுக்கப்புறம் வேற என்ன சென்டர் வச்சிருப்பாங்க, இந்துக்கள் சில சென்டர் வச்சிருப்பாங்க சாமி கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு. அந்த சென்டர் கூட அவங்க என்னன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னா வர்ஷிப் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சீன கோயில் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கும், கடையில் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வர்ஷிப் சென்டர் சொல்லிட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட வர்ஷிப் நம்மள வர்ஷிப்னா என்ன வித்தியாசம் இருக்கு? ஆமாவா இல்லையா? புரியுதா? இப்ப கோயில்ல எப்ப ஆராதனை ஆரம்பிப்பாங்கன்னா, எப்ப வந்துட்டு சாமி வந்துட்டு தரிசனம் காட்டுதோ ஆராதனை ஆரம்பிப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, தூபகத்துமா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தியா?
ஆர்த்தியா? ஆர்த்தி தூபகாட்டது எல்லாமே எப்ப வந்துட்டு தெளிவா வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துவாங்கன்னா, சாமியோட தரிசனம் காட்டும் பொழுது அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப நல்லா ஆர்ப்பரிப்பாங்க, நல்லா சத்த போட்டு ஏதாவது கதை பண்ணுவாங்க. சாமியார் அப்பதான் பாத்தீங்கன்னா வேகமா மணி அடிப்பாங்க, வேகமா ஆர்த்தி காட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? இதுதான் ஆராதனை. அப்ப இங்க பிரசங்கம் பண்றது வந்துட்டு ஆராதனை கிடையாது, இது கிடையாது. மீன் இந்த வர்ஷிப் பண்ணும் பொழுது மீன் தெய்வம் நம்ம கிட்ட காட்டுவார், மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் நம்மகிட்ட வெளிப்படுவார். ஏன்னா இவங்க எல்லாம் காட்டுறாங்களா, இந்த ஆர்த்தி காட்டுறது, தூப காட்டுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி இந்த நேரத்துல வெளிப்படும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கு, எல்லாம் பைபிள்ல இருக்கு. இவன் நான் வரக்கூடிய காலத்துல சொல்றேன். இவன் நம்மளுக்கு எங்க நம்மளோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சொல்றா, வர்ஷிப்ல மட்டும் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தவிர்த்து பிரசங்கத்துல கிடையாது, பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் கிடையாது. நீ தேவனை தொழுது கொள்ற இடம் மட்டும்தான் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அப்ப வர்ஷிப்ல எவன் எப்படி தேவனை தொழுது கொள்றோமோ, எவன் நீங்க வர்ஷிப் பண்ணீங்கன்னா எந்த கது வந்தாலும் திறக்கும், எந்த அடைக்கப்பட்ட வாசலா இருந்தாலும் திறக்கும். நீ என்னதான் ஜெபம் பண்ணு, குட்டிக்கார நடிச்சு ஜெபம் பண்ணு, வேலை செய்யாது. வர்ஷிப் பண்ணி பாருங்க, வீட்டுல உட்காந்துட்டு ஆராதிச்சு பாருங்க. வீட்டுல உட்காந்துட்டு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம விடுதலையா இருப்போம், நம்மளை சார்ந்தவங்களும் விடுதலையா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆராதனையில இருக்க முடியாது. அந்த பிசாசு தடுத்து நிப்பாட்டுவான். அதனால நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த நாள்ல முடிக்கிறேன். ஸோ சொன்ன மறுபடியும் விட வேண்டிய காரியத்தை விடுவோம், அதுக்கப்புறம் உடஞ்ச காரியத்தை மீண்டுமாக சரிப்படுத்துவோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொன்னேன், ஓட வேண்டிய ட்ராக்ல ஆண்டவர் காட்டுவார், அந்த ட்ராக்குக்காக காத்திருப்போம், அதுக்காக ஓடுவோம். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையை அப்பதான் புதிதாக்குவார். மனுஷ புதுசாக்குங்க, இருக்கிறதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி குப்பத்தூர்ல போடுங்க. சண்டே ஸ்கூல் ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டு இருக்கு? சண்டே ஸ்கூல் ஒரு பாட்டு போடுவாங்களே, சின்ன பாவம் சின்ன பாவம், அப்புறம் இதயத்தை பார் குப்பையில தள்ளு குப்பையில தள்ளு, பாட்டுவாங்க தானே சண்டே ஸ்கூல் பாட்டு. அடுத்த நான் சர்வீஸ் பாடினா அந்த பாட்டு பாட போறேன் போல. அந்த சின்ன வயசுல இருந்து யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, குப்பையில தள்ளுனா பூரா குப்பை தான், பூராவே குப்பை தான். இது எல்லாத்துக்கும் குப்பையில தள்ளி போட்டாதான் நம்மளோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப அப்படியே கண்களை மூடி எழுந்து நம்ம திருவண்ணாமலை ஆயத்தம் பண்ணுவோம். அப்பா பிதாவை ஆராதிக்கிறோம்.